என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். அண்மையில ஒரு படம், ஒரு புதிய படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்று அந்த ட்ரெய்லரை வெளியிட்டு அந்த குழுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். சினிமா உலகத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது சகஜம்தான். நிறைய பேர் ரஜினியை விரும்புபவர்கள் அல்லது ரஜினிக்கு தெரிந்தவர்கள் அல்லது வேற ஒரு ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த மாதிரியான சில நிகழ்வுகளை தன்னுடைய வீட்டிலேயே வச்சு செஞ்சு கொடுத்துருவார் ரஜினிகாந்த். அப்படித்தான் இந்த நிகழ்வும் அவரது வீட்டிலேயே நடந்துச்சு. சரி, இதுல என்ன விசேஷம் அப்படிங்களா? இதுல இந்த இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா சங்கமித்ரா அன்புமணி, சௌமியா அன்புமணி. இந்த பேரெல்லாம் கேட்ட ஞாபகம் இருக்கா? சங்கமித்ரா அன்புமணிங்கிறவங்க அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகன். சௌமியா அன்புமணிங்கிறது யாரு? அவங்க மனைவி. இந்த படத்துல நடிச்சிருக்கிற இளைஞர் குணாநிதி அவர் பேரு. அவர் யாரு தெரியுமா? டாக்டர் ராமதாஸ், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸோட பேரன். இப்ப அந்த படம் என்ன படம்? இந்த படம் எந்த வீட்டிலிருந்து வருகிறது அப்படின்னு தெரியுதா? இது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸுடைய அந்த குடும்ப படம். இது அவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற அலங்கு அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கான அந்த ட்ரெய்லரை தான் ரஜினிகாந்த் வெளியிட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்து வாழ்த்தி அவங்கள அனுப்பி வச்சாரு. அது ஒரு வீடியோவா ரொம்ப வைரலா 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இதை குறிப்பிடுற அப்படின்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்க எப்படி ரஜினிக்கு எதிராக நின்னாங்க, எப்படியெல்லாம் அரசியல் களத்துல இவரை அவங்க கேலிக்குரிய ஒரு மனிதரை மாத்த பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இருக்கிற ரசிகர்கள் தெரியாம இருக்கும். அந்த 90களை கடந்து வந்தவங்களுக்கு பசுமையா நினைவுல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்போ ரஜினி அவர்கள் தன்னுடைய சொந்த படமா பாபா அந்த படத்தை உருவாக்கினாரு. அவருதான் கதை, திரைக்கதை, படத்துக்கு தயாரிப்பு எல்லாமே அவர் தான். இந்த பாபா பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. படத்தை பத்தி தனியா நான் கண்டிப்பா இந்த பிறந்த நாள் சிறப்பு பதிவு அது ஒன்று தரேன். ஆனா இந்த பாபா ரிலீஸ் ஆகும் போது வந்த பிரச்சனை இருக்கு, அது பெரிய ரணகலமான பிரச்சனைகள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ மிகப்பெரிய ஒரு அர்ஜுன் இருந்தது. அர்ஜுன்னா அவங்களுக்கான தேவை ஒண்ணு இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியை காட்டிக்கிற ஒரு அவசியம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு முன்னதான் இந்த பாபா ரிலீஸ் எல்லாம் சொல்றேன்னா, இதுக்கு முந்தின காலகட்டம் 96ல இருந்து 2001 வரைக்குமான காலகட்டத்துல ரஜினி அரசியல் மிகப்பெரிய அரசியல் சக்தியா பார்க்கப்பட்டார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே ஊர் மாற சக்தி கூட அப்படின்னு ஒரு வரிய வைரமுத்து ஏன் எழுதினார் தெரியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆட்சி மாற்றத்தையே நடந்துச்சு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுச்சு. ஆட்சியை மாற்றி அந்த முதலமைச்சர் அனுப்பிட்டு புது முதலமைச்சரை உள்ள உட்காரச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஐக்கானா ரஜினிகாந்த் நிற்கிறாரு 90களின் அந்த இறுதி. அப்போ யாரை தொட்டா சீக்கிரமா ப்ராப்ளம் ஆகலாம், யாரை சீண்டினா நம்ம லைன் லைட்ல வரலாம் அப்படிங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுது. அதனுடைய விளைவு அவரு திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையிலிருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ரஜினிக்கு மிக கடுமையா ரஜினியை தாக்கி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இவர் சிகரெட்டு படங்கள்ல சிகரெட் பிடிக்கிறாரு ஸ்டைலுன்ற பேர்ல. அதே போல மதுப்பழக்கம், அவருக்கு அந்த மதுப்பழக்கத்தை ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி காட்சிகள் வைக்கிறாரு. அதனால இளைஞர்கள் கெட்டு போறாங்க, இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ரஜினியை திட்டினாங்க. மிக மோசமான வார்த்தைகள். எனக்கு சொல்றதுக்கு இது சங்கடமா இருக்கு, அதனால அதை சொல்லலை. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஜினிகாந்த் டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸும் அந்த விமர்சனத்தை தொடர்ந்தார்.
அதோடைய விளைவு என்னாச்சுன்னா ரஜினி ரசிகர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் மோதிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. வெளிப்படையான மோதலே ஏற்படுகிற அளவுக்கு அந்த நிலைமை ரொம்ப ஹீட்டப் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சூடான ஒரு களமா மாறி போச்சு. அந்த நேரத்துல இந்த பாபா திரைப்படம் வெளியாகுது. இந்த பாபா திரைப்படம் வெளியாகும் போது இருந்த ஹைப் இருக்க அது உச்சக்கட்டம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாள்ல இத்தனை ஆண்டு சினிமா பார்க்குற அனுபவத்துல எந்த படத்துக்கும் அவ்வளவு உச்சகட்டமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஜெயிலருக்கு நீங்க பார்த்ததோ அல்லது சிவாஜிக்கு நீங்க பார்த்ததோ இல்ல எந்திரனுக்கு நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு பெரிய ஹைப்புன்னே சொல்ல முடியாது. பாபாவுக்கு இருந்த ஹைப்பு தான் பெருசு. நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பேன். தினமணி பத்திரிகை அது எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான பத்திரிகைன்னு உங்களுக்கு தெரியும். அதுல தோன்றதையெல்லாம் அது எழுதிட முடியாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடான ஒழுக்கம் மிக்க ஒரு பத்திரிகை அப்படின்னு பார்க்கப்பட்டது அன்றைய நாட்கள்ல. அந்த நேரம் நான் சொல்கிற இந்த காலகட்டத்துல அங்க ஆர்எம்டி அதாவது ராமத்திரு சம்பந்தம் அவர் ஆசிரியராக இருந்த காலம் அது. ஒவ்வொரு இடத்தையும் பார்ப்பாரு. எங்க ஒரு இச்சு என்ன எதுவுமே விடுபட்டு இருக்க கூடாது. அதே போல ஒரு வார்த்தை தவறான வார்த்தை பயன்படுத்தி இருக்க கூடாது, அல்லது ஓவரா ஹைப் கொடுக்குற மாதிரி எதுவும் எழுதிடக்கூடாது. அந்த அளவுக்கு மிக கண்ணியமா இருக்கணும் ஒரு கட்டுரைங்கிறது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பவர் ஆர்எம்டி சம்பந்தம் அவர்கள். அவர் இருந்த காலத்துல தினமணில ஒரு முழு பக்க கட்டுரை வருது பாபா திரைப்படம் வெளியாவது குறித்து. அதுல ஒரு வாசகம் வருது. கடவுள் இப்போ உங்க முன்னாடி நின்னா, கடவுளுக்கு முன்னாடி தோணுனா உங்ககிட்ட அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு ரசிகர்கள் பாபாவுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் அந்த கட்டுரையை ஆரம்பிக்குது. பாபா ஸ்பெஷல் கட்டுரை அப்படிதான் ஆரம்பிக்குது. அது விளம்பரத்துக்காக பண்ணதில்லை, இந்த ஸ்பான்சர் இல்லாத ஒரு நியூட்ரலான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை தொடக்கம் இப்படி இருக்குன்னா அன்னைக்கு அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்க. உச்சகட்ட எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய பிசினஸ். ரஜினி படங்கள்லயே ஹையஸ்ட் பிசினஸ் அந்த படம் தான். 100 கோடியை தாண்டிய ஒரு வர்த்தகம் அந்த படம். அன்னைக்கு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்ட ஒரு பிசினஸ் அது. அப்படி பிசினஸ் நடந்திருக்கு. ரசிகர்கள் எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்குறாங்க பாபாவுக்கு எதிராக. காரணம், அந்த படத்தில் ரஜினி மது அருந்துவாரு, அதே போல பீடி பிடிப்பாரு, இவன் பான் மசாலா பயன்படுத்துவாரு. இத்தனை காட்சிகளும் அதுல வருது. ஏன்னா அதுக்கு முன்னே பாபாவோட ஸ்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டில்ல ரஜினி பீடி பிடிச்சிருக்கிற மாதிரி ஸ்டில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதைத்தான் தாக்கி டாக்டர் ராமதாஸ் அவர் பேசினாரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே தான் அதுல இருக்கு. அதை எதுவும் நீக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையோட படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இவங்க படத்துக்கு எதிராக களத்துல குதிக்கிறாங்க. படத்தை வட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல ஓட விடக்கூடாது அப்படிங்கிற குறியோட திரையரங்குகளை தாக்குவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. அது குறிப்பா ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஒரு திரையரங்குல படப்பெட்டியே கடத்தின்னு போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க. பிறகு போலீஸ்ல சொல்லி அந்த படப்பெட்டியை அவங்க மீட்டு வந்தாங்க. இருந்தாலும் அந்த மோதல் நிலை இருந்துகிட்டே இருந்தது. அது அரசு தலையிட்டு அந்த மோதலை ஓரளவுக்கு தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப முதல்வராக இருந்தது ஜெயலலிதா அவர்கள். 6 வருஷத்துல எப்படி மாறி இருப்பாரு. 96ல அவரைத்தான் இவர் தூக்குனாரு. திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு அதே முதல்வரிடம் போயிட்டு இந்த படத்துக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல். அது ரஜினி சார்பா நாகராஜன் ராஜா அவர் தான் போயிட்டு மனு கொடுத்தாரு. அவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க. படம் அதுக்கப்புறமா எங்கும் தகராறு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. படமும் ஓடிச்சு. அந்த படம் அதுக்கு வந்த பிரச்சனை இதையெல்லாம் நம்ம வேற ஒரு எபிசோட்ல சொல்லலாம். இதே கூட அதில் தான் சொல்லியிருக்கலாம். பட் நிலைமை என்ன அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக அதை சொல்றேன். அந்த நேரத்துல இந்த தகராறு எல்லாம் அரங்கேற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா தொடர்ந்து அவங்க ரஜினியை தாக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. ரசிகர்கள் 2-3 பாத்திரலாம் அப்படின்னு களத்துல இறங்க தயாராகும் போதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட பகைக்கு ரசிகர்கள் பலியாக கூடாது, அவங்க மேல தாக்குதல் நடத்துறதோ அல்லது வேற எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை அவர் அமைதிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தலில் 2004 பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரு. அந்த தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு
பெரிய அளவுக்கு எடுபடாம போயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சது. 6 தொகுதியில போட்டிட்டு 5 தொகுதியில ஜெயிச்சுட்டாங்க அவங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி கை வந்து ஓங்கின மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ ரஜினி வந்து அப்பதான் இந்த அரசியல் களத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம திரும்ப நம்மளை நிரூபிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்து அவரு சந்திரமுகியில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. 3 வருஷம் படம் பண்ணாம இருந்து சந்திரமுகி படம் பண்றாரு. அதுல வந்து அவரு ஃபுல்ல நம்முடைய அந்த இழந்த இந்த செல்வாக்கு நமக்கு முழுசாகணும். செல்வாக்கு இழந்துட்டாருன்னா அவரு செல்வாக்காசாயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அரசியல் களத்துல அவர் ஒரு கோரிக்கை வச்சாரு, அது எடுபடல. இவர் எதிர்த்த கட்சி பெருசா ஜெயிச்சிருச்சு. அப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, இவர் வாய்ஸ் எடுபடலன்னு தானே சொல்லுவாங்க. அதனால நான் யானை இல்ல குதிரைன்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் தான் அரசியலும் இருந்தது, சினிமாவிலையும் வந்துருச்சு. இந்த சந்திரமுகி படத்துல எந்த காட்சியிலும் இந்த சிகரெட்டு, புகையிலை, மது இதை பயன்படுத்துறத தவிர்த்துட்டாரு. ஏன்னா இது வந்து இதை ஒரு அறிக்கையா அவர் சொல்லல, இந்த படத்துல இது மாதிரி எதையுமே வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அது வெளியில தெரிஞ்சது. தெரிய ஆரம்பிச்ச உடனே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரஜினிக்கு நன்றி சொல்லி அறிக்கை வெளியிட்டாங்க. படங்களில் இந்த மது, புகை இதை பயன்படுத்தாமல் தவிர்த்ததற்காகவும், எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை அடுத்த படத்திலே வந்து நிறைவேற்றினதுக்காகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க. பதிலுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு அழைப்பு வச்சாங்க. திருமணத்துல கலந்துக்கிட்டு பரிசு கொடுத்தாரு. ஸோ அந்த பகை வந்து மெல்ல மெல்ல சுமூகம் மாறிடுச்சு. இன்னைக்கு அதே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை இவர் கையால வந்து வெளியிடணும் சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அதை அவர் வீட்டுக்கே வர வச்சு அதை வந்து அவரு வெளியிடுறாரு, வாழ்த்துறாரு. படம் நல்லா இருக்குன்னு தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்யறாரு. காலம் எப்படி மாறுது பாருங்க. இன்னொன்று, ரஜினி எப்பயுமே வந்து ஒரு பகையை நிரந்தரமா வச்சுக்கிட்டதே இல்லை. எந்த பகையும் வந்து நிரந்தரமா அவர் வச்சுக்கிட்டு இல்லை. அதான் நண்பர்கள் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, தலைவரை நம்பி ஒருத்தரை வந்து நீ முழுசா எழுத்துறாத. ஏன்னா அவர் எப்போ வேணா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் திட்ட வந்து நீங்க தான்டா வந்து மல்லுக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நிஜம் அதுதான் நிஜம். அவர் எப்பயுமே தன்னை திட்டியவர்களை கூட அரவணைத்து போயிருக்கார். உதாரணம் வந்து அண்மை கால உதாரணம் வந்து சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான். அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ரொம்ப பழைய வரலாறு இல்லை, 2010க்கு பிறகான வரலாறு தான். அதுவும் 2017, 16, 17, 18 இந்த ஆண்டுகள்ல அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா கொதிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ரஜினியை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணாரு. அவரது பிறந்த நாளுக்கான சிறப்பு பதிவு, அதனால அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளில் திட்டிய சீமான் அவர்களை ரஜினி எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுனதில்லை, பதிலுக்கு திட்டினதில்லை. அவரை வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான் வந்து பல மேடைகள் குறிப்பிட்டிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன மேடையிலேயே சீமானை வந்து பாராட்டியிருப்பார். இருந்தாலும் பதிலுக்கு சீமான் அவர் திட்டினார். அந்த திட்டிய சீமானைத்தான் தன் வீட்டுக்கு வர வச்சு தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்து அதை வந்து ஒரு மாசம் வைரலா வந்து சீமான் பத்தியே பேசுற அளவுக்கு வந்து மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த். அது இன்னும் பல பேர் அதை சொல்லலாம். நிறைய அவரை எதிர்த்து அத்தனை பேருமே வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க அல்லது சமாதானமாயிருக்காங்க, நண்பர்களை மாறி இருக்காங்க. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், சீமான் பத்திய வீடியோவில். இதுல பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி கூட அதிலேயே சொல்லியிருப்பேன். இது எதுக்காகன்னா இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய அளவில் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த பழைய நினைவுகள், பழைய மோதல்கள், அதுக்கப்புறம் இருந்த சமாதானங்கள் இதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அதை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த பதிவு.